முதல்ல நானும் வசூலுக்கெல்லாம் போயிருக்கேன் எல்லாரும். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் வந்துச்சு. ஆனா அந்த இடத்துல தம்பி தம்பின்னு பார்த்தவன் தங்கச்சியா பாக்குறதுக்கு அவனுக்கு அருவருப்பா இருந்துச்சு. மனசு அருவருப்புன்னே சொல்லலாம். இப்போ இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சிருக்காங்க திருநங்கைகள். பிடிச்சிருக்கனால தான் இவர் வந்து இந்த ஷர்ட்டை போடுறாங்க. அந்த மாதிரி எங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கு. எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறாரு. வணக்கம் தோழர்களே. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களிலே புதிதான மாற்றம் என்ன தெரியுமா? ஆண் பெண் அப்படின்றத தாண்டி திருநங்கை அப்படின்ற பெயருடைய தனக்கான தனி அடையாளத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகள்ல மேம்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்படி நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் தங்கை சுஜி. இந்த சுஜியோட சாதனை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க பிஏ படிச்சிருக்காங்க, ஆர்ஜேவா இருந்திருக்காங்க. அதுக்கு மேல ஒருபடியா போயிட்டு உலகத்திலேயே முறையா 4 வீலர் லைசன்ஸ் வாங்கி கார் ஓட்ட அளவுக்கு இவங்க மேம்பட்டு இருக்காங்க. இவங்க திறமைய நாம மெச்சிக்க தான் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கூட பெண்களுக்கு 4 வீலர் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு மாற்று சமூக பாலினமா வந்து 3ஆம் பாலினமாக இருந்து சமூகத்தில் புதிதாக ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுத்த இவர்களை வாழ்த்தித்தான் ஆக வேண்டும். அவர்களோடு இன்று வணக்கம் சகோதரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் 4 வீலர் லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க திருநங்கையா இருந்து. இப்படிப்பட்ட சாதனையை உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுங்க? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு திருநங்கையா மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அப்படி மாறினாலும் ஒரு தனி நபரா நம்ம காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுல வந்து எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அப்போ வந்து 4 வீலர் ஓட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. எந்த ஒரு வாய்ப்பும் யாரும் கொடுக்கல. அப்போ நானா ஒரு முயற்சி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொல்லி 4 வீலர் டிரைவிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினேன். லைசன்ஸ் வாங்கி இப்போ பேட்ச் போட்டிருக்கேன். போட்டு பிங்க் டாக்ஸின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு டாக்ஸி ஓடுது. அதில் வந்து லேடிஸ் மட்டும்தான் பேசஞ்சராக இருப்பாங்க. டிரைவரும் லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸ் அதில் ஏற்ற மாட்டாங்க. அந்த இதில் வந்து நான் போய் அறிமுகமானேன். அதில் வந்து நான் போட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகேங்க. பிங்க் டாக்ஸி நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஆணுடைய கட்ஸ் சொல்லுவாங்களே, ஆணுடைய வீரம் ஒரு பெண்ணுடைய தன்மை. இப்படி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்து பார்க்கறது உங்களை அரிதா பார்க்குறாங்களா, இல்லை ஒரு மாற்று சமூகமா இருந்து உங்களை ஒரு வீராங்கனை மாதிரி பார்க்குறாங்க? நீங்க எப்படி அதை உணர்றீங்க? என்னை சக மனசியா தான் நான் அவ்வளோக்கும் என்னை காமிச்சுக்காதனால அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க சில பல கருத்துக்கள் வந்து ஆப்போசிட்டா கேட்பாங்க. லேடிஸ் பின்னாடி உட்காந்துருந்தாலும் ஏதாச்சும் கேள்விகள் கேட்கும் போது நான் ஒரு திருநங்கைன்னு நானா சொல்ல வர வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. சொல்லும் போது அவங்க வந்து பரவாயில்ல, நிறைய திருநங்கைகள் இந்த மாதிரி இருக்காங்க, இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு லாஸ்ட்ல இறங்கும் போது சந்தோஷப்பட்டுட்டு போவாங்க. அப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்னை திட்டிருக்காங்க. முதல்ல நானும் வசூலுக்கெல்லாம் போயிருக்கேன். எல்லா கடைக்கும் வசூல் போகும்போது தூங்குற கேவலமான பேச்சுகளுக்கெல்லாம் நான் ஆளானேன். பட் நான் இந்த இடத்துல ஒரு வேலை செய்யும் போது ஒருத்தர் பெருமையா பேசுறாங்களேங்கிறது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இடத்துல இப்பவும் சந்தோஷமா நான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி சகோதரி. சகோதரி, உங்க உடம்புல எப்ப நீங்க வந்து ஒரு பாலியல் மாற்றத்தை நீங்க உணர்ந்தீங்க? நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் வந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் உணரும் போது உங்களுக்கு ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாக ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்தா ஈர்ப்படைவாங்க, ஒரு பெண் வந்து ஆணை பார்த்தா ஈர்ப்படைவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஒரு ஆணை பார்த்து ஈர்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சூழல் அமைஞ்சிருக்குமா? எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாற்றங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு மாற்றம்னா அவங்க அதுக்கு மேல அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். பட் எனக்கு வந்துட்டு 4ஆம் கிளாஸ்ல வந்தது என்ன காரணம்னா, வளையல் போட்டுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், ட்ரெஸ் எல்லாமே லேடி மாதிரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வயசுல எனக்கு என்னோட பாலினம் பத்தி எனக்கு அது யோசிக்க தோணலை. ஒரு பெண் ஆண் திருநங்கை அந்த மாதிரி எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் ஒரு ஜென்ஸா தான், என்னோட உடம்பு எல்லாமே ஜென்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நான் வந்துட்டு ஒரு பெண்ணா உணர்ந்துட்டு தான் இருந்தேன். அப்பவும் எனக்கு விலையில் போட்டுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்போ எனக்கு டவுட் வரும், நம்ம ஜென்ஸ் மாதிரி தானே இருக்கோம், நம்ம படிக்கிறது, நான் படிச்சது எல்லாமே ஆம்பளை படிச்ச ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆண்கள் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க, நான் மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே மாற்றங்கள் வரதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. 5ஆம் கிளாஸ் போகும்போது எங்க வீட்டுல கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாமே லேடிஸ் மாதிரி இருக்கு, என்னோட ஆக்டிவிட்டி எல்லாம் லேடிஸ் மாதிரி இருக்குமா, பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க.
இல்ல தங்கம் நீ போக போக பெருசானா உனக்கு தெரியாது, குழந்தையில எல்லாம் குழந்தை பருவங்கிறனால வாய்ஸ்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கழிச்சிட்டாங்க. 5ஆம் கிளாஸ் முடிச்சு 6ஆம் கிளாஸ் போகும்போது உயர்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு அதுல பசங்க ஃபுல்லும் இருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பசங்க இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது கிண்டல் கேலிக்கு ஆளான. 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா என்சிசி கிளாஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் எல்லாமே வரும். எனக்கு அதுல எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் வரல. ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்கு, நொண்டி விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ஆசை வந்துச்சு. பக்கத்துல பெண்கள் ஸ்கூல் இருக்கு, அங்க போய் நான் வெயிட் பண்ணுவேன் பிள்ளைங்க ஃப்ரெண்டுக்கு வர வரைக்கும். அது வரைக்கும் பசங்க கிளாஸ்ல ஃப்ரெண்டாவே யாரையும் வச்சுக்க மாட்டேன். சரிங்க தோழி. இப்போ இது வந்து ஒரு பேட்ரியாட்டிக் சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தந்தை வழி அல்லது ஆண் வழி சமூகம் அப்படிம்பாங்க. இப்போ வந்து உங்க அம்மா பொதுவா வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே தனக்கான வாரிசா மெச்சிக்கக்கூடிய சூழல்ல உங்க அம்மா உங்களை வந்து திடீர்னு வந்து ஒரு திருநங்கையை பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க? இல்ல அவங்க வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில தெரிஞ்சாலும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கவங்களையே தெரிஞ்சா கூட எந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அவங்க? ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கொஞ்சம் மெச்சூரானவங்க, அதனால ஃபர்ஸ்ட் அம்மாட்ட தான் சொன்னேன். நான் என்னோட இதெல்லாமே 9th படிக்கும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிடுச்சு. நான் கட்டினா சாரி தான் கட்டணும், பவுடர் பூச மாட்டேன், ஃபேர் லவ்லி தான் பூசுவேன், நான் லிப்ஸ்டிக் போட்டு தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயமாயிருச்சு. எனக்கு கம்பல்சரி நான் போட்டாதான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஜென்ஸை பார்த்தா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம அவங்கள லவ் பண்ணலாமா? ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வரும்போது அங்க ஒரு காளான் கடையில பசங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்து சைட் அடிப்பாங்க. அவங்கள மட்டும் சைட் அடிக்கிறாங்க, நம்மள சைட் அடிக்க மாட்டாங்களே அப்படின்னு என் கூட என் கிளாஸ்ல ஒரு 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் என்ன மாதிரி தான். அவங்க வந்து வாடி பொடின்னு கூப்பிடும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப பசங்களாம் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாம் வாடி பொடி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. கிண்டல் பண்ற மாதிரி தெரியல, அலி 9 உசுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு மனசுல வேதனையா இருந்துச்சு. அப்ப அவங்க வரும்போது அவங்களெல்லாம் லவ் பண்றாங்க, நம்மள லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள நாங்க பேசிட்டு வருவோம். அப்போ நான் உங்கால் போறான்டா நீயால் போறான்டா அப்படின்னு சொல்லி நாங்க பேசிக்குவோம். அப்போ அங்கேயே பேசிக்குவோம். அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா ஃபர்ஸ்ட் அம்மாட்ட போய் நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுங்கம்மா அப்படிங்கும் போது சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. நான் 10th படிக்கும்போது அவங்க போய் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, இல்ல இவங்க இப்படித்தான், அவங்க வந்து கொஞ்ச நாள் ஆகும்போது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க. வாய்ஸ்க்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நாட்டு மருந்து அது இதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, வாய்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஆக்டிவிட்டியும் பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் தனிமையில வச்சிருந்தாங்க, தனிமையா இருந்தா இருக்குமோன்னு. அப்புறம் எங்க அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பேட் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ஆம்பளைத்தனத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. எதுலையுமே எனக்கு ஈடுபாடே கிடையாது. அங்க நின்றுட்டு இருப்பேன், என் மனசு ஃபுல்லுமே பிள்ளைங்க விளையாடுற பக்கம் தான் எனக்கு இருக்கும். எங்க அக்காவுக்கு மேரேஜ் வந்துச்சு, நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது மேரேஜ் வந்துச்சு. அப்போ அவங்க சாரி என்னோட ட்ரெஸ் எடுக்கிறத விட எங்க அக்காவோட சாரி செலெக்ஷனுக்கு நான் போய் உட்காந்துருக்கேன். எங்க அண்ணன் வந்து அவனுக்கு 4-5 செட் எடுத்துட்டு வந்தான். எனக்கு வந்துட்டு சாரி போடுறது ஆசைங்கிறதுனால அக்கா மூலியமா நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கறதுனால அங்க போய் உட்காந்து அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அம்மா வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அப்படிதான் குழந்தையில இருக்கணும். போக போக அவங்களே மாற்றங்கள் என்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்படி பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மிரட்டினாங்க. 2வது டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நானே யோசிச்சேன், என்னை பெற்று ஆளாக்கி இவ்வளவு வருஷமா ஆண் சொல்லிட்டு வளர்த்தின தாய் கிட்ட ஒரு பெண் சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியே போகும்போது சமுதாயத்துல எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற என் கிளாஸ்மேட்ஸே என்னை வந்து ஒரு திருநங்கையா புறக்கணிச்சாங்க. அப்ப பெற்ற தாய்க்கு வலி வேதனை இருக்கதான் கண்டிப்பா. 10 மாசம் சுமக்கும் போது ஆனா பெண்ணான்னு கருவுல தெரியாதப்போ அவங்க வந்து யோசிச்சு வளர்த்தி இருப்பாங்க. வளர்த்தி ஒரு ஆண் வந்ததுக்கு அப்புறம் ஆண் பின்னாடி ஒரு சிங்கப்பிள்ளை பெத்து கொடுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அவங்களோட மூஞ்சில கறியை பூசின மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க அம்மாட்ட சொல்றதுக்கும் எனக்கு என்ன இல்லை, சொல்லாம கொஞ்ச நாள்ல வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தும் போது அப்பதான் திருநங்கைகள் எனக்கு பழக்கமானாங்க. அவங்க மூலியமா நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குன்னா நீ இந்த மாதிரி திருநங்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கூட்டிட்டு போய் அவங்களோட கலாச்சாரத்துல என்னை கூப்பிட்டு எல்லாமே பண்ணாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரி ஃபர்ஸ்ட் கட்டிட்டு வரும்போது எங்க அண்ணா ரோட்ல பார்த்தோன்னே எங்க அண்ணா அடிச்சிட்டான். ஏன்னா ஒரு தம்பி ஒரு புடவை கட்டிட்டு வரும்போது அண்ணா வந்து பேட் விளையாட போகும்போது என்னை பின்னாடி உட்கார வச்சு வண்டியில கூப்பிட்டு போவான், சைக்கிள் ஓட்டி கத்து கொடுத்தான், பைக் ஓட்டுறது கத்து கொடுத்தான். ஆனா அந்த இடத்துல தம்பின்னு பார்த்தவன் தங்கச்சியா பாக்குறதுக்கு அவனுக்கு அருவருப்பா இருந்துச்சு. அருவருப்பான்னே சொல்லலாம், அருவருப்பா இருக்கு, பக்கத்துலயே நிக்காத அப்படின்னு என் ட்ரெஸ் எல்லாம் உரி விட்டு அடிச்சிட்டான். வீட்டுக்கு கூட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு சொல்லும்போது அப்பாவுக்கு கோவம் இருக்குதானுங்க. அப்ப அப்பா சத்தம் போட்டாரு. அடிக்கிறதுக்கு அப்பாவுக்கு மனசு இல்லை, செல்லமா வளர்த்தனால அடிக்க மாட்டாங்க நீ சின்ன வயசுல இருந்து யாருமே. எல்லாம் திட்டினாங்க, மிரட்டினாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. சரி பிறந்த குழந்தை ஒரு ஊனமா இருந்துச்சுன்னா நம்ம வீசி இருப்போமா, இல்ல துரத்தி இருப்போமா? கண்ணோ குருடோ இருந்துச்சு, வாய் பேச முடியலன்னா நம்ம அப்படி துரத்தி விட்டுருப்போமா? இது அவங்களோட ஜெண்டர் ப்ராப்ளம்.
நம்ம ஏன் துரத்திடணும்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்கிட்ட. புரியுது. இருந்தாலும் நீ வசூலுக்கு போக கூடாது. மற்ற திருநங்கைகளுக்கு நீ ஒரு உதாரணமா இருக்கும். உங்க திருநங்கை சமுதாயத்துல நீ ஒரு முன்னுதாரணமா இருந்தீங்கன்னா உன்னை பார்த்து நிறைய திருநங்கைகள் மாறும், சமுதாயமும் மாறும். நீ தான் அந்த வழி நடத்தி செல்லணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அட்வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொண்ணா மாறினாலும் அவங்க ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றத்துக்கான விதை வந்து ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில தான் முளைச்சிருக்கு. ஸோ அப்போ எல்லா திருநங்கைகளுக்கும் மாற்றத்துக்கான விதை வீட்டிலே முளைச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இருக்காது, அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க சொன்னீங்க வீட்டுல இருந்து வெளியேறினீங்க, திருநங்கை சமூகத்துல உங்களை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஏதாவது டெஸ்ட் வைப்பாங்களா? நீங்க இவ்வளவு நாள் இருந்தாதான் இல்லை இப்படி இருந்தாதான் வந்துட்டு திருநங்கை இருப்பீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது செக் ஒரு டெஸ்டிங் இல்ல அப்படின்னா ஒரு திருநங்கைக்கான இந்த குறியீடுகள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தாங்களா? இப்போ ஜென்ஸ் என்னதான் சாரி கட்டிட்டு நடந்தாலும் அவங்களோட அந்த கம்பீரம், அவங்க ஆக்டிவிட்டி எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அதே ஒரு திருநங்கை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு சாரி நீங்க காமிச்சாலே போதும், அவங்க வந்து அவங்கள ஐயோ சாரியா அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷத்துல துள்ளி எழுவாங்க. அப்ப பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க பையனாட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களோட நடையும் அந்த பாவனையும் பேச்சும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இந்த சமூகத்துல திருநங்கை அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு இல்லையா? இந்த பெயருக்கு வந்து விதை போட்ட ஒரு ஆள் இருக்காரு, டாக்டர் கலைஞர். இப்ப டாக்டர் கலைஞர் வந்து அந்த பெயரை கொடுக்கறதுக்கு முன்னால சில சொல்லாடல்கள்லாம் இருந்துச்சு. நீங்க தைரியமா சொல்லிட்டீங்க, எனக்கு சில சர்க்கோஜம் இருக்கிறதுனால நான் சொல்லலை. ஏன்னா நான் வந்து திருநங்கை அப்படின்ற சொல்லுக்கு பயன்பட்டுக்கிட்டே வந்துட்டேன். அது திருநங்கையா இருக்கட்டும் இல்ல திருநம்பியா இருக்கட்டும், இந்த சொல்ல கொடுத்த கலைஞரை நீங்க இப்போ வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சந்தோஷமா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தோம்னா அலி, அரவாணி, 9 உஸ் அப்படின்னு எனக்கு கிண்டல் கேலி பண்ணவங்க ஒரு நாள் திருநங்கை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மதிக்கிற மாதிரி ஒரு சொல் தானுங்க. அது உண்மைதான். அலி அங்க 9 போகுது, ஐயோ உசு போகுது, அலி போகுது, அரவாணி போகுது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு திருநங்கை வராங்க, திருநங்கை போறாங்க, எங்க கடைக்கு வராங்க, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சந்தோஷமான வார்த்தையா தான் எனக்கு தோணுது. நீங்க இப்போ உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க அந்த தொழில இருந்து உங்க வீட்டுக்கு ஒரு மாற்றம், அதாவது உங்க வீட்டுல மாற்றத்துக்கான விதை கிடைச்சதுனால நீங்க இந்த மாதிரி வந்துட்டீங்க. இந்த வசூல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி இந்த திருநங்கைக்கு வந்து ஒரு அறிமுக தொழிலாவோ இல்ல ஒரு பழங்காலத்துல தொன்றுபட்ட ஒரு தொழிலாவோ ரொம்ப பரிச்சயமா பண்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாலைகளிலோ அல்ல தெருமுக்களையோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் செய்யக்கூடிய 2 தொழில்கள் இருக்கும். ஒண்ணு வந்து வசூல் பண்ணுவாங்க, இன்னொன்னு பாலியல் தொழில் செய்வாங்க. ஸோ இந்த தொழில் தான் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் விதிவிலக்கா அல்லது எந்த வேலையும் கிடைக்கல அதனால இதை பார்த்துக்கிட்டு நான் சர்வைவல் இருக்குல்ல, பிழைப்பு இல்லை வாழ்வாதாரம் ஒன்று தேவைப்படுது, அந்த இடத்துக்காக தள்ளப்பட்டதுனால இதை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலங்காலமா ஒரு திருநங்கைனாலே வசூலுக்கு தான் போவாங்க. வடநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வசூல். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தாலோ காது குத்து வீட்டில் மங்களகரமான எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்க போய் ஆடி பாடி அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்றதுனால அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லிடுறதுனால அவங்க அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து சமுதாயத்துல திருநங்கைனா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே பாதி பேருக்கு தெரியாது. அப்ப வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி எல்லாம் பொழைப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலயும் செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் வேலை கொடுக்கறதே கொஞ்சம் கஷ்டமான இந்த சூழ்நிலையில ஒரு திருநங்கை வந்தாங்கன்னா அவங்க எந்த டாய்லெட் போவாங்க, பசங்க கூட சேர்ந்தாங்கன்னா அவங்கள மாதிரி மாத்திடுவாங்க. சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பாதி பேர் சொல்லுவாங்க ஒரு அந்த ஆண் கூட சேர்ந்தா ஆண் மாதிரி தான் இருப்பான், பெண் கூட சேர்ந்தா பெண் மாதிரி இருப்பான், இந்த திருநங்கை கூட ஒரு ஆண் சேர்ந்தானா அவனை பொம்பளையாவே மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் சமுதாயத்தை சொல்றாங்க. அப்படிங்கும்போது வேலை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் இல்லை, என்னைய உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து நிறைய பக்கம் வேலை செஞ்சிருக்கேன் பையனா இருக்கும்போது. பட் நான் ஒரு திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் எத்தனையோ படிகள் ஏறி இருக்கேன், இறங்கி இருக்கேன். எங்கேயுமே என்னை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. முதல்ல வேலை செஞ்ச இடம் ஒரு மில்லுன்னு வச்சுக்கோங்க, அதுல நான் ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் அங்க வேலை செஞ்சுட்டு ஒரு வருஷத்துல நான் இந்த மாதிரி மாறிட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் அவங்க கிட்ட கேட்கறேன், எனக்கு வேலை வேணுங்க, நீ எந்த பாத்ரூம் போவேன்னு அவங்க எங்கிட்ட கேட்கறாங்க. இது வரைக்கும் நீ பையனா இருந்த, நீ எந்த பாத்ரூம் போவேன்னு சொல்லி எங்கிட்ட கேட்கணும். அப்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு. வந்துட்டு வேற கம்பெனில போய் இங்க வந்து நான் பையனா இருந்தனால என்னை கேட்கறாங்க, வேற கம்பெனில போலன்னா அங்கேயும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி தள்ளப்படுறாங்க, வேலை இல்லைன்னு சொல்லி தள்ளப்படுறாங்க. ஆனா வெளியே பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு போர்டே போட்டிருக்காங்க. அது திருநெல்வேலி தரல. வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க வந்து வசூலுக்கு போறாங்க, இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்படியே சப்போஸ் ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலுமே கூட ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேல சம்பளம் தர மாட்டாங்க. இப்ப இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சிருக்காங்க திருநங்கைகள். அவங்க இம்ப்ளான்ட் வைக்கணும்னா 1,20,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் அந்த மாதிரி ஆகுது. 10 நாள் பெட் சார்ஜ்
அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த 10 நாள் யாரு ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க, தங்கறதுக்கு ஒரு ரூம் வேணும். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி 2 லட்ச ரூபாய் ஆயிடுது. அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஒரு 2 லட்ச ரூபாய் வேணும். அந்த 2 லட்ச ரூபாய் எப்படி ஒரு நாளைக்கு நம்ம 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பளம் வாங்கி இந்த மாதிரி பண்ண முடியுங்களா? அது ஒரு காலகட்டத்துக்குள்ளார திருநங்கையா மாறினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி. இப்போ நான் பாத்தீங்கன்னா 14-15 வயசுல எனக்கு நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு ஹேர் க்ரோத் எல்லாமே கம்மியா இருக்கும். பார்த்தா ஒரு லேடி லுக் இருக்கிறனால அவங்க கொஞ்சம் லட்சணமா இருப்பாங்க, அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஹேர் க்ரோத் எல்லாமே கொஞ்சம் நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம் கொஞ்சம் கெட்டியா இருக்கறனால வந்து ரிமூவ் ஆகாது சீக்கிரம். அதனால கொஞ்ச நாள்லயே பண்ணணும். அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளார பணம் வேணும் இல்லைங்களா? யாரும் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட வேலை கேட்டாலும் அந்த வேலையும் கிடைக்கிறது இல்லை. அந்த வேலை கிடைச்சாலும் அந்த அமௌண்ட் கம்மியா இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பணம் வேணும் இல்லைங்களா? இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னாலோ இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னாலோ இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கான வீடு வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீட்டா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லை. சொசைட்டிலே புறக்கணிக்கிறாங்க. கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்லாம் கிடையாது, யாருமே ஆப்ரேஷன் பண்ணல. அதனால அவங்க அதுக்கு பணம் வேணுங்கிறதுக்கோசரம் வசூலுக்கு போனாங்க. வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வீடு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு 3000 இந்த வீடு 3000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு 5000 ரூபாய் கேட்கறாங்க. ஒரு திருநங்கை வசூலுக்கு போனாங்க 5000 கிடைக்குது, நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஹவுஸ் ஓனரோட தாட்டு. அதனால வந்து இதெல்லாமே அவங்களுக்கு நிறைய தான் நாங்க வருது, நிறைய அமௌண்ட் வேணுங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ எனக்கு இதுல இருந்து தோணுன ஒரு விஷயம்னா கவர்மெண்ட் ஒரு கோரிக்கையா வைக்கலாம். என்னன்னா இந்த காப்பீட்டு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அரசு காப்பீட்டு திட்டம், அதுலேயே வந்து திருநங்கைகளுக்கான என்னென்ன சர்ஜரி இருக்கும் அதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பாலியல் மாற்றத்தை உணர்றாங்க, அவங்களுக்கான மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சையோ அல்லது வேற ஒரு உறுப்பு சேர்க்கைக்கான ஒரு சிகிச்சையோ வந்துட்டு அரசே இலவசமா கொடுத்துட்டாங்க, அந்த காப்பீட்டு திட்டம் மூலியமா கொடுத்துட்டாங்க, இல்லை அப்படின்னா குறைந்த விலையில கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா திருநங்கைகள் வசூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க போகாம இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு வீடு வாய்ப்பு வேணும். வீடு நான் அரசாங்கத்துக்கிட்ட இது கோரிக்கையாவே வச்சுக்கிறேன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஒரு திருநங்கை தான். அப்ப எனக்கும் அந்த கஷ்டத்துல தாண்டிதான் வந்திருக்கேன். எனக்கு வீடு வேணும் இல்லைங்களா? எங்க போனாலும் வீடு, ஒரு திருநங்கைங்கனால ஒரு வீடு கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க திருநங்கை கடைக்கடையா வசூலுக்கு போறாங்க, இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்றாங்க, இவங்களுக்கு எப்படி வீடு கொடுக்கறது? நிறைய ஜென்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒண்ணு இல்ல, நான் உங்களவே கேட்கிறேன், நம்ம இப்ப எங்க வீட்டுக்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப என் ஹஸ்பண்ட் என் குழந்தை நானுன்னு இருக்கிறனால அவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலியா வாழ்றாங்க, இந்த மாதிரி வரவங்க போறவங்க தப்பானவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியால தெரியுங்க. அதுவே நான் என் ஹஸ்பண்ட் இல்லாம நான் இங்க வந்து நான் கூப்பிட்டு நான் கதவை சாத்திட்டு பேசிட்டு இருக்கேன்னு வைங்க, இந்த ஏரியால இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, திருநங்கை தப்பா தான் கூப்பிட்டு வராங்க. ஏன் திருநங்கையா அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க? ஏன் அவங்கனால அது மட்டும் தான் பண்ண முடியுமா? ஒரு அண்ணனா வரலாம், தம்பியா வரலாம், அப்பா வராங்க நிறைய பேர், ஆனா அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது வீடு கிடைக்காதுங்க, இந்த மாதிரி எல்லாமே காரணம் சொல்லி வீடு தர மாட்டாங்க. அப்படி தந்தாலும் வாடகை ஜாஸ்தியா கேக்குறாங்க. வீடு வாய்ப்பு வேணுங்க. ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த கோயம்புத்தூர்ல நான் இருக்கேன். கோயம்புத்தூர்ல எனக்கு இம்ப்ளான்ட்ல ப்ராப்ளம், கீழே விழுந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அடிபட்டுருச்சு. அங்க போய் நான் அட்மிட் ஆகிருக்கேன். பாத்துக்கிறதுக்கு அந்த சீஃப் டாக்டர் யாரும் கிடையாது. இதுக்கு அவங்க சொல்றாங்க எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணீங்க? அதே நான் கோயம்புத்தூர்ல தான் ஆப்ரேஷன் பண்ணேன், அந்த இடத்துல போய் நீங்க கேளுங்க, இல்லைன்னா அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்டிபிகேட் நான் வைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது அந்த டாக்டர்ஸ் யாருமே அங்க இல்ல இல்லைங்களா. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து எஸ்ஆர்எஸ் சர்ஜரி பண்ணாங்க. அவங்க ஃபீமேல் மாதிரி சர்ஜரி பண்ணிட்டாங்க கீழே. அவங்க வந்து அவங்களுக்கு யூரின் ப்ராப்ளம், யூரின் வராம ரொம்ப கஷ்டப்பட்டு வயிறுலாம் உப்பி சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ என்கிட்ட பணம் இல்லை. கோயம்புத்தூருக்கு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கேன். அங்க வந்து அவங்க அது என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அங்க 2 நாள் வச்சிருந்து யூஸ் இல்லை. அப்புறம் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெஷாலிட்டி வேணும். அடிப்படையில் இந்த சிக்கல் இருக்கு, அது ஸ்பெஷாலிட்டி கொண்டு வரணும். பிரைவேட்டா இருக்கிற டாக்டர் அவங்கள கவர்மெண்ட்ல வைக்கலாம் இல்லைங்களா? அவங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இந்த மாதிரி டெப்ளாய் பண்ணி நம்ம வந்து பண்ணி. கேரளா மாநில அரசு பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கைக்கு 2 லட்சம் ரூபாய் தராங்க. ஏன்னா சர்ஜரி பண்றதுக்கு அவங்க இலவசமா 2 லட்சம் ரூபாய் தராங்க. அவங்களுக்கு அது போக நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இந்த தமிழ்நாடு அரசுல. அந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிதி உதவி இது பண்ணலாம். இல்லைன்னா காப்பீடு திட்டம் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை திட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அவங்க பிரைவேட்லயும் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்லயும் பண்ணிக்கலாம்ன்ற ஆப்ஷன்ல தான் இருக்கு.
ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தினா வந்து திருநங்கைகளுக்கு போய் கடைக்கோடி இருக்கக்கூடிய திருநங்கைக்கும் போய் சேர அளவுக்கு இருக்கணுன்றதை நம்ம கோரிக்கையாக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் சகோதரி, உங்களுடைய உடலியல் மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த உடலியல் மாற்றத்தால நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறதோ இல்லை வந்துட்டு உங்களுடைய உடை பாவனை எல்லாமே மாறுது இல்லையா, இப்படி மாறக்கூடிய சூழல்ல உங்களுக்கு சமூகத்தில் எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து அணுகுமுறை இருக்கு? ஏன்னா ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலுமே இங்க ஒரு பாலியல் சுரண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு திருநங்கையா இருக்கும்போது இதை விட ஒரு படி அதிகமா தானே இருக்கும். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு திருநங்கை தான் இருந்தாலும் நான் வந்துட்டு வசூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ரோட்ல போறவங்க நிறைய கிண்டல் கீழே பண்ணும்போது அந்த வகையில வந்து பாலியல் துன்புறுத்தல் வருங்க. ரெண்டாவது வசூலுக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்க கிட்ட காசு கேட்குறோங்கிறனால அவங்க வந்து ஒரு கேவலமா நினைச்சிட்டு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ ஒரு டீ வியாபாரியே இப்போ டீ வித்துட்டு இருக்கேன். நைட்டு இப்போ லாக்டவுனுங்கிறனால இப்போ டீ வித்துட்டு இருக்கனால நைட் நிற்கிறேங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் தனியாக நிற்கிறாரு, நான் தனியாக நிற்கிறேன். ஒருத்தரோட வருமானம் வந்தது எனக்கு பத்தலை, அதனால நான் தனியாக நிற்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு அசிங்கமான ட்ரெஸ்ஸோ போட்டு போறது கிடையாது. ஒரு சாரி சுடிதார் போடுவேன், அதுக்கு மேலே ஓவர் கோட் போடுவேன், இல்லைன்னா ஏதோ ஒரு கோட் போட்டு போவேன். ஷர்ட் எங்கள் வீட்டுக்காரோட ஷர்ட்டை போட்டு போவேன். ஏன்னா ஒரு செகண்ட் கூட என்னோட அசிங்கமான தோற்றத்தை நான் காமிக்க கூடாது வர கஸ்டமர் கிட்ட. அவங்களுக்கு அது பாக்குறதுனால தானே அவங்க அந்த மாதிரி தப்பான கணக்கு. அதனால நான் ஒரு பெண்ணாவே ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் நான். அப்பவும் வந்து ஒவ்வொரு சில ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இது பண்றாங்க, இந்த மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், தப்பா பேசாதீங்க, நான் இந்த மாதிரி போறதுன்னா நான் போய் எப்படி வேணா நின்றுக்கலாம். நான் சுயமா தொழில் பண்ணணும்னு சொல்லித்தான் 10 ரூபா டீ வித்துட்டு இருக்கேன் நான். இந்த நைட் நேரத்துல 10 ரூபா டீ விற்கிறதுனால நீங்க அந்த மாதிரி தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த அண்ணா தம்பின்னு சொன்னதுனால அவங்க நிறைய பேர் அண்ணன் தம்பியாவே மாறி இருக்காங்க. எனக்கு ஒரு சில கட்டாயம் பண்ணி நீங்க இப்படித்தான் ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. நீங்க நிறைய பேர் இப்படி இருக்காங்கல்ல, நீங்க வந்தா என்ன அப்படியா இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நல்லா பேசிட்டு என்னை தப்பாதான் நடந்துக்கு பார்ப்பாங்க. நான் இல்லை எனக்கு அது பிடிக்காது, நான் இந்த மாதிரி நான் டீ விற்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி எடுத்து சொன்னாலுமே அவங்க ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அவங்க டீ தேவையே கிடையாது. இருந்தாலும் என்னை பார்த்து அவங்க ஒரு தூரத்துல இருந்து பார்வையில ஃபீமேல் நிக்கிறாங்க, நைட்ல 12 மணிக்கு டீ விற்கிறாங்கன்னா வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தையில திருநங்கைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு கேவலமா போயிடுது. உடனே வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுது. இப்போ சமூக மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுய தொழில் அப்படின்ற ஒரு மாற்றத்து மூலியமா பார்க்கப்படுது. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை கெட்டு போகிறீங்க, அந்த வேலை கெட்டு போகும்போது உங்களை வந்து ஒரு பெண்ணை அங்கீகரிக்கலை, ஒரு 3ஆம் பாலினராக பார்க்கும்போது அவங்களுடைய அடிப்படை சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு டாய்லெட், ஒரு ஆண் ஒரு டாய்லெட் பயன்படுத்துகிறாங்க, ஒரு பெண் ஒரு டாய்லெட் பயன்படுத்துகிறாங்க. இவங்க போய் என்ன டாய்லெட் பயன்படுத்துவாங்கன்ற ஒரு அடிப்படை சிக்கல் வந்து ஒவ்வொரு சிக்கலாக மேம்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த இடத்துனால ஒரு சுய தொழிலை நீங்கள் கையில் எடுத்தீங்களா, இல்லை அப்படின்னு சொன்னால் திருநங்கையினாலே வேலைக்காக புறக்கணிக்கப்படுறாங்களா? திருநங்கைகள் என்றாலே ஒரு ஜெண்டர் அது அடிப்படையில் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. இந்த டாய்லெட் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆண் பெண் டாய்லெட் தான் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுங்க. திருநங்கை டாய்லெட்னு வந்திருக்கு. அப்ப அவங்க ஜென்ஸ் டாய்லெட் போலீங்களே. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் லேடிஸ் டாய்லெட் தான் போனேன். அப்ப நான் லேடிஸை தானே என்ன உணர்ந்துக்கிறேன். அவங்க பாக்குறதுனால லேடிஸ் டாய்லெட் போறதுனால லேடிஸை வந்து ஏதாச்சும் பண்ணிட போறாங்களா? கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு ஜென்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறனால ஜென்ஸ் டாய்லெட் போகக்கூடாது, தப்புங்கிறதுனால நாங்கள் லேடிஸ் டாய்லெட் அங்கே போறதுனால என்ன தப்புன்னு எனக்கு தெரியலைங்க. அது இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு சொல்லப்போனால் அது ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அங்கே ஒரு ஆண் ஈஸியாக நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எதிர்க்கு குரல் எங்கே வரும்னா பெண்கிட்ட இருந்து கூட வராது, எனக்கு தெரிஞ்சு ஒரு திருநங்கைகிட்ட இருந்தால் வரும். ஏன்னா வந்து ஒரு ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஆணுக்கு வேணா இருக்கலாம், பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு திருநங்கைக்கு இருக்கவே செய்யாது. திருநங்கைக்கு இல்லாத இடத்துல தன் உடல் ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை அந்த பெண்ணை பாதுகாப்பாக தான் வச்சுப்பாங்களே ஒழிய வேறு எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது புரிஞ்சுக்கலாம். சரிங்க சகோதரி, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உள்ளே வந்துட்டீங்க. இப்போ இந்த குடும்ப வாழ்க்கைக்கு உள்ளே வந்த உடனே உங்களுடைய சமூகம் இருக்கு இல்லையா, உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய இணையருடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களை எப்படி பார்த்தாங்க? அது போக உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தான் எடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததுனாலையோ நீங்கள் ஒரு தாய்மை உணர்வு அடைஞ்சிட்டீங்க இல்லையா, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு நான் இப்படி மாறினாலும் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட நான் சந்தோஷமாக வாழணும். எனக்கு வர ஹஸ்பண்ட் இப்படித்தான் இருக்கணும். எல்லா ஒரு பெண்களே அப்படித்தான் நினைப்பாங்க, நம்மளுக்கு வர ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. நான் வந்து அதில்
ஒரு விதிவிலக்கு இல்லைங்களா. என்ன சொல்றது, எனக்கு வர ஹஸ்பண்ட் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு உருவத்தை வச்சிருந்தேன். அதை வந்து அவர்கிட்ட இல்லைனாலுமே கூட எனக்கு வேண்டி அவர் மாத்திக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் நான் வசூலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னை பார்க்க பழக பேச அப்படியே என்னோட கேரக்டர் அவருக்கு பிடிச்சி, அவரோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதா, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ரெண்டாவது அவங்களுக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட நம்ம அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என் மனசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பனாக அவர்கிட்ட எல்லாமே என்னோடதை பற்றி சொன்னாங்க. அவருக்கு என்னை பிடிச்சிருந்தனால நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து வேற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவருக்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பெண் வந்து வேற மறுபடியும் கல்யாணம் பண்ணாலும் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு திருநங்கை ஒரு குழந்தைய எப்படி வளர்த்துவாங்க, அவங்களால பெற்றுக்க முடியாது. இருந்தாலுமே ஒரு தாய்மை உணர்வு வேணும்னு சொல்லிட்டு எல்லா திருநங்கைகளோட மனசுலயும் இருக்கும். அதனால அவங்க வந்து குழந்தைய நல்லா வளர்த்திக்குவாங்கிறது எங்கள் வீட்டுக்காரோட அபிப்பிராயம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்னை தெரசா மாதிரி சூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை சகோதரி, அது என்னன்னா அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அன்னை தெரசா அப்படின்ற பெயரை வந்து தப்பாக இந்த இடத்துல பயன்படுத்திடலை. ஏன்னா அன்னை தெரசா ஒரு காலமும் கர்ப்பவதி ஆகலை. ஆனால் அன்னை தெரசா எல்லோருக்கும் தாயாக இருந்தார். ஏன்னா பல குழந்தைகள் அவங்கள அம்மானு கூப்பிட்டது மட்டும் இல்லை, பல குழந்தைகளை இவர் ஈன்றெடுக்கவில்லை என்றாலும் தவழ்ந்தெடுத்து வளர்த்தார். ஸோ அந்த மாதிரியான சமூகத்தில் இந்த திருநங்கை அப்படின்ற இருந்து அது ஒரு பெண் எடுத்திருக்கீங்க தெரியுமா, அதுதான் இதில் ஒரு பெரிய ரிமார்க்கபிள். ஏன் ரிமார்க்கபிள் அப்படின்றத சொல்கிறேன்னா, இது ஒரு திரும்பவும் சொல்லப்போனால் ஒரு ஆண்வழி சமூகம். ஆண்வழி சமூகத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பெண் குழந்தையை எடுத்து வளர்த்து அந்த பெண்ணை நான் எப்படி வளர்க்க ஆசைப்பட்டனோ, இல்லை நான் எப்படி வளரணும்னு ஆசைப்பட்டனோ அந்த பெண்ணுடைய வளர்ச்சி அப்படி பார்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாய்மை உணர்வு ஒரு பெண் வளர்த்துறதா கூட இந்த அளவுக்கு முழுமையாக பூர்த்தி அடையுமா அப்படின்னு தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியலை. அதை வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்குன்னு தெரில. நான் மிக்க மகிழ்ச்சியோடு பார்க்குறேன். நான் அனுபவிக்க முடியாதது நிறைய வேதனைப்பட்டிருக்கேன். நான் குழந்தையிலேருந்து இந்த மாதிரி எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டதை என்னால் அந்த மாதிரி முடியல. இருந்தாலும் என் குழந்தை வந்து ஒரு பெண்ணாக எடுத்து வளர்த்தணும், அந்த பெண்ணுக்கு நான் எல்லாமே செய்யணும்னு ஆசை. அதனால நான் பெண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணேன். கடவுள் எனக்கு அந்த மாதிரியே கொடுத்தாங்க. ரெண்டாவது ஒரு என்ன சொல்கிறதுங்க, நான் பெற்றிருந்தா கூட அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம் வந்திருக்காது எனக்கு. இப்போ அந்த குழந்தைன்னா அந்த குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட. அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது எனக்கு. அப்புறம் அந்த குழந்தைய வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்தணும். ஒரு பெண் வந்து வளர்த்தி இந்த மாதிரி ஆயிட்டாங்கிறது வந்து அது ஒரு பிரச்சனை ஆயிருக்காது. அம்மா பெற்று வளர்த்தி அந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. ஒரு திருநங்கை வளர்த்தி அந்த பெண் குழந்தை வந்து வேற தப்பா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட அதிகபட்ச பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. ஆமா, என் குழந்தை இப்படித்தான் வளர்த்தணும், எல்லாத்தையும் விட நான் பெஸ்டாக்கணும், ஸ்கூல்லையாகட்டும் எதுலையாகட்டும் பெஸ்ட்டாக என் குழந்தை வரணும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டேலண்ட் பர்சனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு. ஏற்கனவே நீங்கள் வந்து 4 வீலரில் ஃபஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு 4 வீலர் லைசன்ஸ் போட்ட நீங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜேவாகவும் இருந்திருக்கீங்க. தமிழ்நாடின் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ரேடியோ ஜாக்கி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது சகோதரி அதை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ரேடியோ ஜாக்கி அனுபவம். எனக்கு பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கூல்லேருந்து பேச்சு போட்டி எல்லாமே நிறைய நான் பேசுவேன். அந்த மூலியமா நிறைய சந்திரன் சிவா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க, வாய் பேசாதவங்க, காது கேட்காதவங்க, அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. அந்த மூலியமா என்னை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ஒரு 2-3 திருநங்கைகளுக்கு குரல் தேர்வு வச்சாங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை மாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. 2-3 அவங்களுக்கு வந்து அவங்க தகுதியானவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த இதில் குரல் தேர்வில் நான் ஜெயிச்சிட்டேன்னு வைங்க. அதுக்கப்புறம் போக போக என்னோட ஸ்பீச் எல்லாமே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதை பற்றி தான் நான் சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே நான் பேச ஆரம்பித்தேன். அது நிறைய பேர்த்துக்கு எட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய அவார்டு இது மாதிரி எல்லாமே எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கும் பப்ளிசிட்டி ஆச்சு. அதனாலேயும் அப்போ அதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாங்க. ஃபேமிலினா எங்கள் சொந்த பந்தம், அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அவங்க எல்லாமே தள்ளி இருந்தவங்க. பேப்பர்லேயும் டிவிலையும் என்னை வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ரேடியோ ஜாக்கியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசும்போது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்தாலுமே நான் வந்து ஒரு ரூமுக்குள்ளே தான் இருந்திருப்பேன். பத்திரிக்கை ஏதாச்சும் வைக்க வந்தாலுமே கூட ரூமுக்குள்ள இருந்தவங்க தாராளமே நீ வெளியே வர வச்சாங்க. என் ஃபோட்டோ வீட்டுக்கு முன்னாடியே மாட்டினாங்க. அந்த மாதிரி சந்தோஷப்படுற நிகழ்வுகள்லாம் நடந்தனால என் பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க,
யாரும் சொசைட்டில எனக்கு துரத்தி விடலை அப்படிங்கிறது எனக்கு மனசுல சந்தோஷம் வந்துச்சு. பேச பேச இன்னும் எனக்கு ஆர்வம் வந்துச்சு. இப்போ இந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா, இப்போ சுஜியாகட்டும் இல்லை மற்ற திருநங்கைகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறதும், இல்லை இவங்களை காட்டிலும் நான் மேம்பட்டு இருந்துச்சுன்னா இந்த சமூகம் என்னை வேற ஒரு பார்வையில் பார்க்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்கள் புதுசாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுதான் மாற்றத்துக்கான விதையாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்ற வரதோ இல்லை ஒரு மாற்று சிந்தனையில் நீங்கள் மேம்பட்டு இருக்கிறதோ அப்படி இருக்குது. பாரதி கண்ணம்மா மாதிரியான அம்மாக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு மாற்று சமூகத்தில், அதாவது நான் மாற்று சமூகம்னு சொல்கிறது, நீங்கள் இந்த சமூகத்துக்கு புதிய ஆட்களாக தான் தென்படுறீங்க. ஏன்னா ஒரு 3ஆம் பாலினராக பார்க்குறாங்க. 3ஆம் பாலினராக பார்த்து அதில் மேம்பட்டு இருந்து வேர்ல்டு லெவலில் ஒரு அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்கிறதோ, கை கொடுக்குறதோ, இல்லை உங்கள் சொந்தக்காரன் உங்களை ஏற்றுக்கிறதோ, அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு ஒரு இணையர்னு தேடுறீங்க இல்லையா, இணையர்னு தேடும்போது உங்களுக்கான அடிப்படை பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு திருநங்கையை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கிற ஒரு ஆண் வந்து ரொம்பவுமே கஷ்டம். ஓகே. நிறைய திருநங்கைகள் இதனால சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணம். நிறையா ஜென்ஸ் வந்து அதுதான் கேட்டு போவாங்க. என்னோட தோழியை ஒருத்தி இருக்காங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. திருநங்கை சமுதாயத்தில் வந்து அவங்க கூட எல்லாமே பழகி எல்லாமே ஒரு 5 இயர்ஸாக அவங்க கூட இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் என்னாச்சு, என் ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலி உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, உன்னை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது, உன்னால் தாய்மை அடைய முடியாது, எனக்கு வாரிசு வேணும்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரீசனுக்கு வேண்டி நிறையா பேர் விட்டுட்டு போயிடறாங்க திருநங்கையில். அப்படி இருக்கும்போது இதெல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன சொல்கிறதுங்க, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன் என் ஹஸ்பண்டை. ஏன்னா வந்து என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எங்கள் வீட்டுக்காரர். ஓகே. எங்கள் வீட்டுக்கார் பேர் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம். ஓகே. அவரை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் லவ் பண்ணும்போதே அவர் என்னை தொட்டு தாலி கட்டும் போதே நான் எல்லாமே சொல்லியாச்சு. என்னோட உடம்பை பற்றியும் என்னோட ப்ராப்ளம் பற்றி எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ மாற்றத்துக்கான விதை போட்டதில் அந்த பாலசுப்ரமணியத்துக்கும் பங்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவரை கூப்பிட்டுருலாங்க. ஸோ வணக்கம் பாலா. பாப்பா நல்லா இருக்கியா? ஓகே. இப்படி ஒரு புது வகையான குடும்பம் அப்படின்றத காட்டிலும் மாற்றத்துக்கான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா மாற்றத்துக்கான விதையை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்று சமூகம், மாற்று சிந்தனையாளர்கள். மாற்று சமூகம், மாற்று சிந்தனை என்பது ஒரு புதுசாக சாதிச்சிட்டா, இல்லை யாருமே செய்யாத விஷயத்தை செஞ்சிட்டா அப்படின்ற விஷயத்தான் பேசுவோம். அப்படி உண்மையிலே யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை தைரியமாக நான் இப்படி தான் வாழ்வேன், எனக்கான உணர்வுகள் இப்படி தான் இருக்குது, அப்படி தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தின் மேல் இருந்த ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா, ஒரு புரை, அந்த புரையை அடித்து உடச்சிட்டு ஒரு சகோதரி வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு சகோதரர் வந்து கை கொடுக்குறாரு, நீ வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாலா தான் அவர். வணக்கம் பாலா. வணக்கம். இணையர் கூட எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறத விட அவங்க தான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி ஒரு மாற்று சமூகம் தான். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் சொன்னவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆர்ஜே வேறு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லிடுங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுங்க, என்னோட லைஃப்ல பெஸ்ட் பார்ட்னர் வந்து லைஃப் பார்ட்னர் இவர் தான். ஏன்னு பார்த்தோம்னா எனக்கு வேணுங்கிறது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. எனக்கு இதுதான் வேணும், இதுதான் போடணும்னு நான் இப்போ ஆசைப்படுறதை விட என் ஹஸ்பண்ட் என் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு. என்னன்னா, நீ இந்த மாதிரி தலை சீவனா அழகா இருப்ப, இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு அழகா இருப்ப, இந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டு அழகா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்னும் கொஞ்சம் பெண்மை உணர வைக்கிறாரு. அதனால நான் ரொம்ப சூப்பர் சூப்பர். அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்ட். இவருக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாமே வந்து இவரா சூஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. இருங்க, என் வீட்லயே போய் சண்டை போடுறேன். இருங்க, எனக்கு வேண்டி மாறிக்கிட்டாரு. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே மேட்சிங் மேட்ச் இல்லையா? பாத்தீங்கன்னா எனக்கு சாரிக்கு மேட்சா இவர் போடணும்னு எனக்கு ஆசை. ஓகே. ஆனா அவர் என்னோட சந்தோஷத்துக்கு வேண்டி போட்டிருக்காரா இல்ல இது அவரு பிடிச்சி போட்டிருக்காரான்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறனால தானே அவர் போட்டிருக்காருன்னு எனக்கு ஃபீல். இதை போட்டுக்கிட்டா என் மனைவிக்கு சந்தோஷப்படுறா,
அப்படிங்கறனால இப்போ எனக்கு பிடிச்சிருக்கறனால தான் இவர் வந்து இந்த ஷர்ட்டை போடுறாரு. ஆமா. அந்த மாதிரி எங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கு. எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்றாரு. ஓகே சகோதரி, இப்போ இந்த திருநங்கை சமூகத்திற்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், இல்லை நீங்க இந்த வீடியோ மூலியமா என்ன கருத்தை இந்த உலகத்துக்கும் இந்த திருநங்கை சமூகத்துக்கும் சொல்ல ஆசைப்படுறீங்க? பெத்தவங்களை ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது திருநங்கைங்கிறது அது வந்து ஜெண்டர் ப்ராப்ளம் அவங்களுக்கு பிறக்கும் போது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சு குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அறியறது வந்து அவங்க மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல இளைஞர்கள் கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா அவங்க தான் பின்னாடி வந்து வாழ்க்கையை வந்து உற்பத்தி பண்றவங்க. ஸோ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். சமுதாயத்துல எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே கண்டிப்பா திருநங்கைகளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லா திருநங்கைனாலும் எல்லாமே சாதிக்க முடியும். எல்லாமே எல்லாத்துக்கும் சலிச்சவங்க கிடையாது திருநங்கைகள். ஏன்னா எல்லாத்துலயுமே அவங்க இப்ப நீங்க பாத்திருக்கீங்க நிறைய திருநங்கைகள் டாக்டரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, லாயரா இருக்காங்க, ஆர்ஜேவா இருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்காங்க. திருநங்கைனாலையும் சாதிக்க முடியும். ஸோ எல்லாருமே ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கான நல்ல பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இது மூலியமா கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சகோதரி. இப்போ எப்படி நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு திருநங்கை சகோதரியும் அவங்களுடைய சாதனை பட்டியல்களை அதிகமாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்க தெரியுமா? ஸோ என் வீட்டில் கண்டிப்பாக ஒரு திருநங்கை இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு சமூகமாக மாறணும், மாற்றத்துக்கான விதையை விதைச்சிக்கிட்டே இருப்பேன் சகோதரி. மகிழ்ச்சி சகோதரி. நான் உங்கள் மூலியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த திருநங்கை சமூகத்துக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், அவங்க போடுற எஃபோர்ட்டை காட்டிலும் நீங்கள் அதிகபட்சமான எஃபோர்ட் வந்து இந்த சமூகத்தில் போட்டாங்க மட்டும்தான் இந்த சமூகம் உங்களை திரும்பி பார்க்கும். இந்த சமூகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், சமூகத்துக்கு இருக்கோ இல்லையோ திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. ஏன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், எதை செஞ்சால் இந்த சமூகம் திரும்பி பார்க்குமோ அதை செஞ்சே ஆகணும். ஸோ சகோதரி செஞ்ச மாதிரி, இல்லை அம்மா பாரதி கண்ணம்மா செஞ்ச மாதிரி, இப்படி ஏகப்பட்ட பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ரோசக்கா இப்படி ஒவ்வொரு பேராக இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடி என்னென்னா அவர்கள் செய்த சாதனை. அந்த சாதனை செய்ததுனால தான் இப்பேற்பட்ட மனிதர்கள் கூட மேம்பட்டு நிற்க முடியுது. ஏன் இப்பேற்பட்ட சமூகம், இப்பேற்பட்ட மனிதர்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட பார்வை தான் இந்த சமூகத்தில் இருக்குது. அந்த பார்வையை உடைப்பது நமது கடமை. வெல்லட்டும் ஜனநாயகம், வெல்லட்டும் தமிழ். சகோதரியுடன் இத்துடன் முடித்துக்கொள்ளும். மகிழ்ச்சி சகோதரி. மகிழ்ச்சி அண்ணா. பாப்பா பாய். தேங்க்யூ.